என் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜாதக ரீதியாக இல்லாமல் எந்த மாதிரி பொண்ணு பார்க்கலான்றத கொஞ்சம் சொல்லுங்கள். வெரி குட், அற்புதம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நல்லது. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சமமாக இருக்கிறவங்க பந்தம் வச்சுக்கிறது பேர் தான் சம்பந்தம். உங்களுடைய குடும்ப சூழல், மாப்பிள்ளையோடைய தனிப்பட்ட விஷயங்கள், இவைகளுக்கெல்லாம் சமன்படுத்தி பார்த்து பொண்ணு எடுக்கணும். இதுதான் நல்லது. நீங்கள் கேட்கும்போது ஒரு விஷயம் கேட்டுட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இவரோட உருவம் மற்றும் படிப்பு, வருமானம், இவரோட உருவம், படிப்பு, வருமானம், சொத்து பத்து, அதாவது ஸ்டேட்டஸ், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சு அதுக்கு சமமாக இருக்கிறவங்கள எடுக்கணும். கூடவே சேர்ந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பொருந்துகிற மாதிரி எடுக்கணும். கலாச்சாரம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது சரியாக வராது. அதை பல பேர் தப்பாக நினச்சிப்பாங்க. இருந்தாலும் சொல்லலாம், கலாச்சாரத்தை என்ன சொல்கிறோன்னா ஜாதி மதத்தை குறிக்கக்கூடியது. கலாச்சாரங்கிறது ஜாதி மதத்தை குறிக்கக்கூடியது தான் கலாச்சாரம். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம், நம்பிக்கைகள் இருக்குது. நம்பிக்கை, ஞானம், கலாச்சாரம் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் சொல்லும்போதே ஜாதக ரீதியாக வேணாம் சொல்லிட்டீங்க, அதுவும் நம்ம விட்டுட்டோம். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் சமமாக இருக்குதான்றதை பார்க்கணும். காமனான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவான விஷயம்னா அந்த பையனுக்கு சமமாக இருக்கணும், அல்லது அதோட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். பேராசையாக இல்லாமல் கொஞ்சமாக எதிர்பார்க்கலாம். அது என்னென்னா 4 விஷயந்தான். அந்த பொண்ணு முதல் நோக்கம் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதனால் அழகு இருக்கணும். அதுதான் வசியத்தை ஏற்படுத்தும். வசியம்தான் பழக தூண்டும். பழகினா தான் அன்பு பெருகும். அன்பு பெருகுனாக்கா எல்லாம் நடக்கும். அதனால் அழகு ரொம்ப முக்கியம். வசீகரமான அழகு இருக்குதான்னு பார்க்கணும். 2வதா அறிவு சார்ந்த விஷயங்கள், சமமான அறிவுடையதாக இருக்க வேண்டும். அல்லது தன்னோட கூட இருந்தாலும் சரி, எப்படியோ பொது அறிவுங்கிறது கண்டிப்பாக வேணும். பொது அறிவுங்கிறது கண்டிப்பாக வேணும். அது அறிவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் கல்வின்னு எடுத்திங்கன்னா கல்வி வருமானத்துக்கு தான் பயன் தரும். ஆனால் அறிவுங்கிறது ஜென்ரலாக எவ்வளோ பேர் படிக்காதவ பெண்களே மிக சிறந்த அறிவாளியாக இருக்கிறாங்க. எல்லா வேலையும் ஃபோனில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எத்தனை பேர் நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்கலாம். பெண்கள் அரசியல் பேசுகிறாங்க, பொது விஷயங்களை பேசுகிறாங்க, எல்லா எலக்ட்ரானிக் விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க, கம்ப்யூட்டரை நல்லா ஆப்ரேட் பண்ணுறாங்க. படிப்பறிவு இல்லாமல் எஸ்எஸ்எல்சி படித்த பொண்ணுங்கள்லாம் கூட நல்ல அறிவாளியெல்லாம் இருக்கிறாங்க. பேங்க்குக்கு போகிற பழக்கம், போஸ்ட் ஆஃபீஸ் போகிற பழக்கம், இதிலெல்லாம் போனாங்கன்னா போய் அவங்களாம் எவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயம் படித்த பசங்களுக்கே ஒரு செல்லான் கூட எழுத தெரியாதுங்க. ஆனால் இவங்க அறிவு சார்ந்து இருக்காங்க. நல்லா செல்லான் எழுதுவாங்க, பப்ளிக்கிட்ட போய் பேசுவாங்க, நல்லா பொருள் வாங்குவாங்க, எல்லாமே தெரியும். ஸோ இது அறிவு சார்ந்ததாக இருக்கணும், பொது அறிவு இருக்கணும். 3வதாக பொறுப்பு கண்டிப்பாக இருக்கணும். பொறுப்பான பெண்ணாக இருக்க வேண்டும். 4வதாக குணம் நல்லா இருக்கணும். இந்த 4ஐயும் உங்களால் அடையாளம் பண்ணிக்க முடியுமென்னா, கண்டுபிடிக்க முடியுமென்னா, அழகு, அறிவு, பொறுப்பு, குணம். அழகு, அறிவு, பொறுப்பு, குணம், இது 4ம் ஒருங்கே அமைந்த ஒரு பெண் அமைந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி. அதில் பர்டிகுலராக நல்ல குணம் உள்ள பெண் அமைஞ்சிட்டா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இதுபோல் நம்ம பொண்ணு பார்க்குறதுக்கு ஜாதக ரீதியாக ஒரு பயோடேட்டா ஒன்று சொல்கிறாங்க. 3 விஷயம் கொடுப்பாங்க. நான் ஃபோட்டோ ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறமா பயோடேட்டா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க, ஜாதகம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஜாதகத்தை பற்றி கேட்கல, அதனால் அதை பற்றி நம்ம சொல்லலை, ஜாதகத்தை பற்றி சொல்லலை. அதே நேரத்தில் பயோடேட்டா பற்றி முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். அது சமமாக இருக்கணும், எல்லா வகையிலையும் சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்புறமா அந்த ஃபோட்டோவில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் எப்படியாவது டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அழகு இருக்கா அப்படிங்கிறது ஃபோட்டோவில் தெரிய போகுது. ஆனால் பொறுப்பான பொண்ணா, அறிவுள்ள பொண்ணா, குணவதியா அப்படிங்கிறத நீங்கள்
எப்படி ஆராய்வீங்களே, எப்படி பேசி தெரிஞ்சுப்பீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு ஞானம் வேணும். அனுபவஸ்தர்கள் அந்த காலத்தில் ஒருத்தரை வர சொல்லி பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து பார்ப்பாங்க. ஏன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, பார்வைக்கு அழகு மட்டும் தான் தெரியும். அவங்க வந்து அந்த பொண்ணு நடந்து வர்றதை வச்சு அவங்களோட குணத்தெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. நடந்து வர்றது அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்க வந்து ஆக்ட் கூட பண்ணலாம், நடிக்க கூட செய்யலாம். ஆனாலும் பாதம் எப்படி தரையில் பதியுறதுங்கிற வரைக்கும் அனுபவஸ்தருக்கு நல்லா தெரியும். அனுபவஸ்தருக்கு அந்த அவங்க நடந்து வர நடை, உடை, பாவனை, சொல்லு, செயல், இதிலிருந்து அவங்களுடைய குணங்களை நீங்கள் அறியலாம். நடை, உடை, பாவனை, செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நடை, உடை, பாவனை, சொல் அண்ட் செயல், இந்த 5 விஷயத்தை கொண்டு அவங்களுடைய குணத்தெல்லாம் நீங்கள் அறிய முடியும். அறிவும் இதே 5 விஷயத்துலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய அறிவை கூட நீங்கள் இப்படியே தெரிஞ்சுக்கலாம். நடை, உடை, பாவனை, சொல்லு, செயலேருந்து ஒருத்தரோட அறிவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே டைமில் பொறுப்பானவங்களன்றதை நீங்கள் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும். இதை 4த்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிதுனாக்கா நிச்சயமாக பிளஸ்டு பீப்புள் தான் அவங்களாம்.